ஹாய், குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது காலையில் ஒரு சின்ன மினி விலாக் தான், வாங்க பார்க்கலாம். சாதம் வடிச்சிருக்கேன், எழுந்திரிச்சு. அது கூட என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தது. 2 கேரட் இருந்தது. சரி, அதை வச்சு ஒரு வெரைட்டி ரைஸ் பண்ணிடலாமேன்னு சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். வாங்க பார்க்கலாம். கொஞ்சம் எண்ணெய், ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டுங்க. அதில் கொஞ்சம் கடுகு சீரகம் சேர்த்துக்கலாம். இது கடுகு சீரகம் ரெண்டுமே ஒன்றா சேர்த்துக்கும் போது சீரகம் சீக்கிரமாகவே பொரிஞ்சிடுது. கடுகு சீக்கிரமாக வெடிக்கிறதுல, அதனால எப்போவுமே கடுகு போட்டுட்டு அதை வெடிச்சதுக்கப்புறம் வெயிட் பண்ணி சீரகத்தை போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் கடலப்பருப்பு உளுத்தப்பருப்பு சேர்த்துருக்கேன். அது கூடவே எனக்கு கடலப்பருப்பு உளுத்தப்பருப்பு கொஞ்சம் ஃப்ரை ஆகணும். எனக்கு கொஞ்சம் ப்ரௌன் கலராக வந்தால் தான் எனக்கு பிடிக்கும். எனக்கு உங்களுக்கு எப்படியோ பார்த்துக்கோங்க. அப்புறம் பச்சை மிளகாவும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கணும். நான் அப்புறம் இதுக்கு வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன். அதை பொடியாக கட் பண்ணி வச்சு அதையும் சேர்த்துக்கிறேன். இதுக்கு வெங்காயம் ரொம்பவே ப்ரௌனெல்லாம் வதங்கணும்னு ஒன்றும் இல்லை. கொஞ்சம் அது கண்ணாடி பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் அது கூட துருவி வச்சுருக்கு கேரட்டும் போட்டுக்கிறேன். கேரட்டு துருவி வச்சுருக்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரமாகவே அது வெந்த மாதிரி அது ஃப்ரை ஆகிடும். அது கேரட்டு, அதனால் ரொம்ப நேரம் விட வேண்டாம். அப்புறம் அதுக்கு தேவையான சால்ட்டு போட்டுக்கிறேன். சால்ட்டை போட்டு 2 நிமிஷம் விட்டதுக்கப்புறம் நான் மிளகு சீரகம் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் வீட்லேயே. அதை ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அந்த கேப்லேயே போய் நான் பாத்திரம்லாம் கூட வாஷ் பண்ணிட்டேன். காலையில் இதுக்கு யூஸ் பண்ண பாத்திரம் மட்டும் கழுவி வச்சுட்டேன். மிளகு சீரகம் போட்டதுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டு அதை இறக்கிடலாங்க. அது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தேங்காய் கூட துருவி போட்டுக்கலாம். இல்லை முட்டை கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா தான் இருக்கும். இது எதை போட்டாலும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். உங்களுக்கு எது வேணுமோ அதை போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி எதுவுமே போடல, முட்டை தேங்காய் எதுவுமே போடல. நான் இந்த கேப்லேயே இது ஆறுறதுக்குள்ளேயே நான் போய்ட்டு ரெடி ஆகிட்டு வந்துட்டேன். நான் பாருங்கள், நல்லா இருக்குங்களா பார்க்குறதுக்கு? நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். இல்லை கேரட் யூஸ் பண்ணுறதுக்கு பதில் நீங்கள் கேப்சிகம் யூஸ் பண்ணலாம். இல்லை பீன்ஸு அதெல்லாம் கூட பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. ஓகே, பாய்.